இல்ல அவர் எல்லாம் அமைதியா அமைதியா இருக்குது. ரொம்ப கத்தி பேசணும்னா கிச்சு கிச்சு வரும். செக்ஸ் மாத்திரம் வாங்கி கொடு. எங்களுக்கு நிகரான யாராவது இருக்கிறார்கள் திக்விஜயம் புறப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக என்னுடைய தம்பியை நான் அழைத்து பின்னாடி கத்தி நடக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடி வேணா. நாங்களாம் நீ கத்துறதுக்கு யாதொரு குறைபாடும் அல்லாமல் சீரம் சிறப்பு நானும் என் அண்ணனும் ஆட்சி செய்து வருகிறேன். ஆனால் தினமும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய யாரங்கே வரக்கூடிய இருவரும் ஏன் காலத்தாமதம்? யாரா காலத்தாமதம்? யாரா காலத்தாமதம்? யார் கேள்வி கேக்குறது? நான் கேள்வி கேக்குறேன். எஜமானி கேள்வி கேக்குறேன். உண்மைதான். அப்படியே கிடையாது. யார் கேள்வி கேக்குறது? எஜமானி கேள்வி கேக்குறேன். கேட்க வேண்டிய கடமை கேக்குறேன். உண்மைதான். நானே கேக்குறேன். யாரா காலத்தாமதம் கேக்குறேன். ஏன்டா காலத்தாமதம் கேக்குறேன்? உண்மைதான். யார் பதில் சொல்லணும்? யார் அழகிய பதில் உரைக்க வேண்டும். நானே சொல்லணும். இங்க போனா இங்க வந்து பதில் சொல்லணும். இங்க போனா அங்க வந்து பதில் சொல்லணும். யார் கேள்வி கேக்குறது? எஜமான கேள்வி கேட்கணும். நீ கேட்க வேண்டிய கடமை கேக்குறேன். ஆமா. கேள்வி கேள்வி கேளுனா சொல்றேன். இப்ப நான் என்ன கேட்டீங்க? என்ன கேட்டா? நான் கேட்டா. ஏன்டா காலத்தாமதம் கேட்டேன்? ஏன்டா காலத்தாமதம் கேட்க வேண்டிய கடமை கேக்குறேன். நான் கேக்குறேன். எங்க வீட்ல பிரச்சனை ஆகி போச்சு. என்ன பிரச்சனை? எங்க வீட்ல சண்டை ஆகி போச்சு. என்ன சண்டை? சண்டை ஆகி போச்சு. என்ன தெரியுமா? எங்க ஊர்ல தான் பெரிய நானாம பெரிய தலைக்கட்டு. ஓ, இந்த ஊர்ல நீ தான் பெரிய தலைக்கட்டு. நான் பெரிய தலைக்கட்டா இருக்கிறதுனால ஒரு வையா நண்டு வந்து அங்க ஒரு 50 வாத்து ஒண்ணு மேய்ச்சி 50 வாத்து எவ்வளவு 50 வாத்து அதுல 50 வாத்துல 25 வாத்து சேத்துல மேயுது. 25 வாத்து சேத்துல மேயுது. 25 வாத்து நாத்துல மேயுது. அது எங்க முட்டை போடும்? நாத்துல மேல வாத்து நாத்துல முட்டை போடும். சேத்துல மேல வாத்து சேத்துல முட்டை போடும். நாத்துல மேல வாத்து நாத்துல முட்டை போடும். சேத்துல மேல வாத்து சேத்துல முட்டை போடும். மொத்தம் எத்தனை வாத்து? 50 வாத்து. எத்தனை வாத்து எங்க மேயுது? 25 வாத்து நாத்துல மேயுது. 25 வாத்து சேத்துல மேயுது. சேத்துல எத்தனை மேயுது? 25 மேயுது. நாத்துல எத்தனை மேயுது? 25 மேயுது. மொத்தம் எத்தனை வாத்து? 50 வாத்து. மொத்தம் எந்த இடத்துல மேயுது? அது எங்க முட்டை போடணும் கேக்குறேன்.
ரைட்டா நாத்துல மேல வாத்து நாத்துல போடும் சேத்துல மேல வாத்து சேத்துல போடும் அது கிடையாது வேற எதுல போடும் நாத்துல மேயத்து நாத்திலையும் போடாது போடாது சேத்திர மேயத்து சேத்திலையும் போடாது வேற எதுல போடும் அது எங்க போடும் எதுல போடும் அது சூத்துல போடும் டேய் உனக்கு ஏன் கால தவறு அரசாங்கத்திலே விட்ட வேலை அரசாங்கத்துல பண்ண யாரை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணும் போயா அரவா ஏய் எங்க என்ன தம்பியா சொல்லுமா என்னுடைய தம்பியை நான் அழைத்ததா ஓம்பி தம்பியா வந்துச்சு உடன் பிறந்த தம்பி உன் தம்பி கூடுவா தம்பியா ஏன்டா என்னடா என் தம்பி ரொம்ப மெலிஞ்சு போயிட்டானா சின்ன வயசுல இருந்து ஆத்துல அடவுட தூக்கி கோமாயிட்டான் தம்பி எனதாவி அண்ணா தம்பி எனதாவி ஐயோ நான் தானா ஐயோ ரொம்ப தொண்டை அடிக்குதுன்னு தம்பி எனதாவி அடே காவலா ஐயா என் அண்ணன் எங்கே உள்ள நகர் உள்ள நக்கற இப்படி இருக்கிறார் அப்படியா புறப்பட்டு பார்க்கலாமா அண்ணா ஆமா எங்க போறா என் அண்ணனை சந்திப்பதற்கு உங்க அண்ணன் பாக்கறியா உண்மைதான் உங்க அண்ணன் பாக்க போறியா டேய் ஒரு மரியாதையா போறியா ஓ இப்படி போக கூடாதா அப்படி போக கூடாது வேற எப்படி செல்ல வேண்டும் இப்ப போய் பாரு மறுபடியும் அண்ணா ஐயோ ஒரு மரியாதைன்றது இல்லடா உனக்கு ஏ ஒரு நாட்டு எஜமானத்தை கிச்சிராகாதடா கிச்சிராகாதடா. ரொம்ப கிச்சிராகாதடா வேற எப்படி செல்ல வேண்டும் நீ மறுபடியும் வா இப்படிதானே அண்ணா என்னடா போற மாட்டேங்க தமிழாச்சியா என் தம்பியை நான் அழைக்கின்ற போது மணிதாச்சா ஏடா ஒரு தம்பிக்கார அண்ணனும் வரான் அப்படியே செக்கு மாடு மாதிரி உட்காந்துங்கிறா தமிழ்நாட்டி நான் தம்பின்னு கொட்டுறியா அப்படி பேசாதே தொண்டை போடும் இப்ப என்னமா ஐய் தமிழ்நாட்டி நான் வரக்கூடிய சிம்மாசனம் இப்ப நான் யார் தெரியுமா நான் தான் உன் தம்பிக்கு அண்ணன் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுங்க இப்ப என் தம்பிக்கு சொல்லி தந்தவர் எனக்கு சொல்லி தர அண்ணன் வர சொல்லு வச்சுன்னு வர சொல்றா ஓ இப்ப வரணுமா தம்பி வரணுமா எப்படி வரணும் கை கட்டி பாய் ஊத்தி ஓடி வாமா அண்ணா லேடிஸ் நானும் ப்ரிப்பேர் ஆகும் இந்த பிரிப்பேர் ஸ்கூல்ல போயிருந்தா தொட்டு முடிச்சு காலேஜ் போயிருப்பேன் ஏய் வயலண்ட வாடா அப்படி ஆகட்டும் வரலாமா அண்ணா பழம் பார்த்த தோட நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் கேட்க நம்ம தம்பிய அண்ணே மாறி
வாங்கி வெளியே ரெண்டு பேரும் ஏத்துமா, நீ வந்து தப்பா நினைக்காத. நினைக்காத. யார் தெரியுமா? யாரு? என் மச்சான் வாய் சகலபாடி. சரி ஓ என்ன மச்சான் சரி சகலபாடி உறவு எங்க இருந்து வருது? எப்படி தெரியுமா? என்ன தெரியுமா? எங்க பாப்பா இருக்குது பாரு. பாப்பா இருக்குது. எங்க பாப்பா அவனுக்கு குத்துனுகிறான். குத்துக்கிறியா? ஆமா. ஆமா திருமணம் செஞ்சு விட்டா மாமா மச்சான் ஒய்யே அதுதான் சகலபாடி. சகலபாடி. என் பாப்பாலாம் அவனுக்கு குத்துக்கிறேன். அவன் மொண்டாட்டியை நான் வச்சுக்கிறேன். பாப்பா குத்துக்கிற அவன் மொண்டாட்டி நீ வச்சிருக்கிற நான் மொண்டாட்டி தங்கச்சி வச்சிருக்கிறா. ஐயோ உனக்கு என்ன புரியல? என் பாப்பா நைட்டு பூரா கூத்தாடுறானு உள்ள வக்கால போய் உனக்கு பய வாங்கி நினைக்கிற அப்புறமா பேசிக்கிறேன். உள்ள வக்கால போய் கூத்தாடுறானு அம்புட்டு பொண்ணை கொடுத்தாக்கா நல்லபடியா வச்சிருப்பான்னு சொல்லிட்டு என் பாப்பா அவனுக்கு கொடுத்த நல்லா சீர்வரிசையோட 40 பொண்ணு நைட்டான் திருட்டு செடியா போய் 40 பவுன் போட்டு கட்டி கொடுத்தேன். இவன் வக்கால போய் என்ன பண்றான்? என்ன செய்தான்? நைட்டு பூரா கூத்தாடுறான். பவுனு பூரா போய் ஒயின் ஷாப்பே கல்யாணம் கலவரம் குடிச்சிட்டு போய் என் தங்கச்சியை போட்டுக்கிட்டு அடிக்கிறான். அதனால என் தங்கச்சி மறுபடியும் தாந்து வீட்டுல செல்வ போடி வச்சு வீட்டுல வச்சிருக்கிற தம்பி உன்னை அழைத்த காரணம் நீயும் நானும் இந்த ரத்தினாவரி கோட்டை ஆதார குறைபாடம் அல்லாமல் ஒரு உரையில 2 வாழை ஒரு குகையில 2 சிங்கங்களாக எதிர்க்க எவரன்றி பகைத்து ஆளில்லாமல் வந்து கொண்டு வருகிறோம். அப்படி இருந்தபோதும் இன்றைய ராத்தியில் நமக்கு நிகரான யாரையும் இருக்கிறாரா என்று திக்விஜயம் புறப்பட வேண்டும். எவனா உள்ள சாராயம் குடிகார நாராயண என்ற குரலாசை கேட்கின்றது. ஆட்கள் வெளிகளுக்கு தெரியவில்லை. ஆகையால் அந்த நாராயணன் யார்? எங்களுடைய ஜென்ம பகைவன். அவனுடைய நாமதத்தை எவனோ ஒருவன் உச்சரிக்கிறான் என்றால் நல்லவனாக இருந்தா உள்ளே தீயவன் வந்து அடிச்சு இதுவரையும் எனக்கு கலகம் என்பதே கிடைக்கவில்லை.
ஒரு நேரத்தில் தக்கனாகப்பட்டவன் நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 துக்களாக போகுவது